Hi, hello and welcome friends. You are watching Tamil DriveSpark and it's me Giri. நம்ம ஏராளமான வீடியோ பார்த்திருக்கோம் ரீசன்ட் டைம்ஸ்ல காரை பத்தி அதிகமா வீடியோ போட்டுருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு சின்ன இடத்துல உறுத்துச்சு. ஏன்னா நம்ம எந்த ஒரு கார் ஆகட்டும் இல்ல பைக் ஆகட்டும் நம்ம வாங்கின உடனே ஒரு லாங் டிரைவ் போகலாம், ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம் தான் நம்ம எல்லாருக்கும் தோணும். பட் அந்த மாதிரி டைமில் நம்ம என்னென்ன விஷயங்களில் கேரி பண்ணோன்றது நம்மளுக்கு சம்டைம்ஸ் அந்த செக்லிஸ்ட்டில் மிஸ் பண்ண வந்துடுவோம். ஸோ அந்த செக்லிஸ்ட்டை பற்றி நான் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு வீடியோவாக போடுறேன். பட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கண்டிப்பாக லாங் ட்ரிப் ஆகட்டும் இல்லை டே டு டே ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே ஆகட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று, யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று, நம்ம வண்டியில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சர் கிட். ஸோ இப்போ அந்த பஞ்சர் கிட்டில் என்னென்ன டூல்ஸ் இருக்கணும், அப்புறமா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், ப்ளஸ் அது எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறமா நம்மளே அந்த பஞ்சர் எப்படி போடுறது, இது பல பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பஞ்சர் எப்படி நம்மளே போட்டுக்கிறது, அது எப்படி போடலாம், அது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ரெகுலராக இருக்கணுன்றதை பற்றி ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வித் உங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணுன்றதை நான் காட்டுறேன். அப்புறமா அந்த எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளே எப்படி பஞ்சர் போட்டணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பஞ்சர் நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு தரேன். ஸோ நம்மளுக்கு 3 முக்கியமான விஷயம் ரொம்பவே தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சோப்பு தண்ணி ரொம்பவே தேவை. ஏன்னா நம்ம கார் வந்துட்டு நம்ம நெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பட் பைக்கில் வந்துட்டு சின்ன சின்ன ஆணி இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அதனால் நம்மக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பு தண்ணி இல்லைனாலும் ஒரு ஷாம்புவோ இல்லை ஒரு கொஞ்சம் இருந்தால் ஒரு தண்ணி இருக்கும்போது நம்ம அது கலந்து அது மேலே அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்வியஸாக பபிள்ஸ் வரும். ஸோ அது பபிள்ஸ் வர இடத்துல மார்க் பண்ணிக்கின்னு நம்ம அந்த இடத்துல எதாவது நெயில்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது பார்த்த உடனே நம்மளுக்கு பஞ்சர் போடுறதுக்கு தேவையான முக்கியமான 3 டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகும்னாக்கா, நம்மளுக்கு நெயில்ஸ் வந்துட்டு சிலதுக்கு ஹெட் இருக்கும். ஹெட் இருக்கிற நெயில்ஸ் வந்துட்டு நம்ம புல் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். சிலது வந்துட்டு ஹெட் இல்லாமல் ஒரு கம்பி மாதிரி குத்திருக்கும். ஸோ அது நம்ம புல் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம இந்த டூலை வச்சு அந்த நெயிலை உள் பக்கமாக நம்ம தள்ளி விட முடியும். உள் பக்கமாக தள்ளி விட்டு நம்மளுக்கு பஞ்சர் போடுறதுக்கு தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான டூல். ஏன்னா நம்மக்கிட்ட இன்னொரு ரப்பர் ஸ்ட்ரிப் இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஸ்டிக்கி ரப்பர் ஸ்டிக்குன்னுவாங்க. இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அந்த உங்கள் அப்பா சொல்கிறேன். ரொம்பவே பேசிக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டிக்கி ரப்பர் ஸ்டிக்ஸ். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும், இல்லை நியர்பை பைக் அண்ட் கார் ஆக்சரிஸ்லேயும் இது கிடைக்கும். ஸோ இதை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான டூல் இது. ஸோ இந்த 3 டூல் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டயர் பஞ்சர் எப்படி போடுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நெயில்ஸ் இருக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு கட்டிங் பிளேயரோ இல்லை ஒரு இது இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்துட்டு அந்த டிஸ்ட்ராக்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்க்ரூ எடுத்த உடனே அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் நம்மளுடைய அந்த ஸ்டிப் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இடம் தேவைன்றதால இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஓட்டையை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளே இருக்கிறது க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் ப்ரெஷர் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ஓட்டையை வந்துட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கின்னு நம்ம இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு அந்த இது இன்ஜெக்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுறது வந்துட்டு இந்த ஸ்டிக்கி ரப்பர் ஸ்ட்ராப். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்ன ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் நம்ம ரெகுலராக ஒரு ஷார்ட் ட்ரைவ் ஆகட்டும் லாங் ட்ரைவுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டிக்கி ரப்பர் ஸ்ட்ராப் தான். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் ஸ்ட்ராப்பை வந்துட்டு நம்ம எடுத்து ஸோ அதுக்கான டூலில் வந்துட்டு நம்ம இது இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அந்த ரப்பர் ஸ்டாப்பை வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் சோப் தண்ணியில் நம்ம டிப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இது மூலிமா நம்ம வந்துட்டு உள்ளே இன்ஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஒரு 3/4 வெளியே இருக்கும்போது நம்ம அதை உள்ளே விட்டு நம்ம இதை எடுத்துட்டோம்னாக்கா ஸோ இந்த அடிஷ்னலாக இருக்கிறத வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்காக பஞ்சர் போக முடியும். இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ரப்பர்ன்றதுனால கொஞ்சம் ஸ்டிக்கி சர்ஃபேஸ் இருக்கிறதுனால நம்ம டே டு டே நம்ம வண்டி ரன் ஆகும்போது டார்மேக்கில் ரன் ஆகும்போது இது வந்துட்டு நம்மளோட டயரோட மர்ஜ் ஆகிடும். ஸோ இதுதான் பேசிக்காக பஞ்சர் போடுறதை பற்றி உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இது பஞ்சர் போட்ட அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த டயரை இன்ஃப்ளேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காரில் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷன்னாக்கா நம்மளுக்கு ஏராளமான ஆக்சசரிஸ் இருக்குது. ஸோ நம்ம சிகரெட் லைட்டர் ஆகட்டும் இல்லை பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வந்துட்டு அதிகமாக கிடைக்குது. ஸோ 4 வீலரில் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃப்ளேஷனுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேட்டர் இருக்கும். இந்த இன்ஃப்ளேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஏர் இன்ஃப்யூஸ் அதுக்கு பண்ணிக்கலாம். பட் இஃப் இன்கேஸ் நம்ம பைக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்து நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் அவ்வளோவா இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆன்லைனில் ஏராளமான ஒரு Xiaomi ஆகட்டும்
இல்லை மிஷிலேருந்தே வந்துட்டு ஒரு இன்ஃப்ளேட்டர் இருக்குது, பேட்டரி இன்ஃப்ளேட்டர்ஸ் இருக்குது. பட் இதெல்லாமே வந்துட்டு நம்ம கேரண்டி பண்ண முடியாது. ஏன்னா பைக் இன்ஃப்ளேட்டர் வந்துட்டு அதோடைய டயர் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு எங்கேயும் ஒரு டயர் ஷாப்ஸ் இல்லாத ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கணுன்னாக்கா காரில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை பைக்காக இருந்தாக்கா அந்த டெம்பரரியான இன்ஃப்ளேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம நியர்பை பஞ்சர் ஷாப்புக்கோ இல்லை சர்வீஸ் சென்டருக்கோ போகிற வரைக்கும் அது யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் லாங் ட்ராவல் இருந்தீங்கன்னாக்கா இமீடியட்டாக நெக்ஸ்ட் நியர்பை சர்வீஸ் சென்டர்லையோ பஞ்சர் ஷாப்லையோ உங்களுடைய டயர் ப்ரெஷர் ஆகட்டும் இல்லை ப்ராப்பரான பஞ்சரை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ இது ஒரு பேசிக் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வண்டியில் எப்போவுமே வந்துட்டு பஞ்சர்ன்றது காமனாக நம்ம இந்தியன் ரோட்ஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். பாட்டோல்ஸ் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் நம்ம பஞ்சரை ஃபேஸ் பண்ணக்கூடும். ஸோ நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட ட்ராவலில் எந்த மாதிரி ஒரு இடைஞ்சல் இருக்காமல் நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் அண்ட் சேஃப் ட்ராவல் கிடைக்கணுன்னாக்கா இது மாதிரி பேசிக் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வண்டியில் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போது இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ளஸ் வேறு இந்த மாதிரி என்னென்ன ரிலேட்டட் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் DriveSpark சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் DriveSpark. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். until then stay safe and drive safe.